பொது தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில், அதாவது இயல் 1, இயல் 2, இயல் 3 மொத்தமாக 300 வினாக்கள் படித்தா போதும்னு சொல்லியிருப்போம். இது வரைக்கும் 200 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம். அதாவது 201லிருந்து 250 வினாக்கள் வரையும் ஃபஸ்ட்டு 200 கொஸ்டின்லேயே உங்களுக்கு 6th ஃபஸ்ட்டு டேர்மில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கவர் ஆகிருக்கும். இனிமேல் பார்க்க போகிற 100 கொஸ்டினுமே சிம்பிளாக தான் இருக்கும். லைன் பை லைன் நம்ம கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறதுனால எல்லா கொஸ்டினுமே எடுத்திருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. கூற்று 1 வந்து தவறு. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் வந்து நெல்லை சுமுத்து. இல்லை மயில்சாமி அண்ணாதுரைன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சுமுத்து. கூற்று 2 வந்து சரி. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் வந்து நெல்லை சுமுத்து. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி, இதான் ஆன்சர். கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருக்குறள். இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் சியும் சரி. அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம், திருக்குறள். செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருக்குறள். இதில் ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் சியும் சரி. உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம், திருக்குறள். புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள், தொல்காப்பியம். இல்லை ரெண்டுமே சரிதான். ஏவும் பியும் சரி. ஆப்ஷன் வந்து டி, மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள், தொல்காப்பியம். மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பெரும்பானாற்றுப்படை. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை, திருக்குறள். இல்லை ரெண்டுமே சரிதான். ஏவும் சியும் சரி. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை, திருக்குறள். ஆப்ஷன் வந்து டி. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் இடையே என்ற சொல்லை பிரித்து எழுதுக கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. நிலத்தின் கூட்டல் இடையே. செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். தெய்வப்புலவர் என்று அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் என்று அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் வந்து திருவள்ளுவர். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். கூற்று 2 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ, த ஆன்சர்.
கூற்று 1 மற்றும் 2 சரி. அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கீரை. அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் வந்து கீரை. அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் புல். அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் வந்து புல். நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் தாள். நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் வந்து தாள். கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் தோகை. கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் வந்து தோகை. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கிழவனும் கடலும் என்பது ஒரு கிரேக்க புதினமாகும். கூற்று 1 வந்து தவறு. கிழவனும் கடலும் என்பது ஒரு ஆங்கில புதினம், இதில் கிரேக்க புதினம்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, கிழவனும் கடலும் என்ற புதினம் 1966ஆம் ஆண்டு நோபல் பரிசினை பெற்றது. கூற்று 2 தவறு. கிழவனும் கடலும் என்ற புதினம் 1954 தான் நோபல் பரிசு பெற்றிருக்கு, இல்லை 1966ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? செங்கால் நாரை. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எதுனா கப்பல் பறவை. ஆழக்கடல் என்பதை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஆழம் கூட்டல் கடல். ஆழக்கடல் என்பதை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஆழம் கூட்டல் கடல். 15 கீழ்கணக்கு நூல்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். 15 கீழ்கணக்கு நூல்களில் எது சரியானதுன்னா திருக்குறள். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216 ஆகும். கூற்று 1 வந்து சரி. தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216 ஆகும். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30 ஆகும். கூற்று 2 சரி. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30 ஆகும். கூற்று 2 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 சரி. சுப்ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றியின் காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன் என்று. பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகிறதுனா நீர்வாழ் பறவைகள். வலஞ்சொலி எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இதில் அனைத்துமே சரிதான். வலஞ்சொலி எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆ, ஏ, ஞா, ஔ, நா. இதில் அனைத்துமே சரிதான். இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா ஔ. அவ்வுன்ற எழுத்து வந்து வலஞ்சொலி எழுத்து. இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இடஞ்சொலி எழுத்தில் பொருந்தாது எதுனா ஔ. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை. உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது வந்து இயல். உள்ளத்தை மகிழ்விப்பது வந்து இசை. உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது வந்து நாடகம். நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. நீலவான். நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நீலவான். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் இக், இச், இட், இத், இப், இர் என்பவை எந்த எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. அதாவது கசட தபர எவைன்னு கேட்டிருக்காங்க. வல்லினம். ஞஞன நமன மெல்லினம்.
எரள வளல இடையினம் இதான் கொடுத்துருக்காங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து முதல் எழுத்து ஏற்ற தாழ்வற்ற எது அமைய வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சமூகம். ஏற்ற தாழ்வற்ற எது அமைய வேண்டும்னா சமூகம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரைன்னு கேட்டிருக்காங்க. அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை. குறில் எழுத்து கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துன்னு கேட்டாங்கன்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்துன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இதில் அனைத்துமே சரிதான். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இதில் அனைத்துமே சரிதான். அப்துல் கலாம் அவர்களுக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய எந்த நூல் மிகவும் பிடிக்கும்? லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எதுனா சார்பெழுத்து. திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 133 அதிகாரங்கள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையதுனா 133 அதிகாரங்கள். கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. த, ந, ர, ல, ல, ர, ந. இதான் சொல்லின் முதலில் வராது. சொல்லின் முதலில் வராத எழுத்து எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை. உயிர்மெய். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை எதுனா உயிர்மெய். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி எந்த நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய எந்த நிறத்தில் இருக்கும்? பழுப்பு நிறத்தில். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. உயிரெழுத்துன்னு கேட்டாங்கன்னா 12. முதல் எழுத்துன்னு கேட்டாங்கன்னா 30. உயிர்மெய்ன்னு கேட்டாங்கன்னா 216 எழுத்து. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது கூட்டல் புறம். இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இடது கூட்டல் புறம். இதோட பொதுத்தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 250 வினாக்கள் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் 50 வினாக்கள் பார்க்கலாம். இதோட 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதுமே படிச்சிருப்போம்.